சிஎஸ்ஐ மிஷன் 4 பேரும் போயிட்டு அங்க போயிட்டு ஒவ்வொரு முறையும் கலைஞருக்கு வந்து ஒரு பிரேயர் பண்ணுவோம். அப்ப சிலம்பா சொல்றாரு நீங்க பிரேயர் பண்ணுவாரு. அப்படி அவர்களை வந்து ஒவ்வொரு கிறிஸ்துமஸ்க்கும் அங்க நாங்க போவது வழக்கம். அப்போ பார்க்கும் பொழுது இந்த நாட்கள ஒரு நாள் நிக்கதோ மாதிரி ரகசியமா போயிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய இறக்கப்படுவராக இருக்கிறார். நம்முடைய சபைகள் அடித்து நொறுக்கப்படுகிறது. என்னுடைய சபை கூட பயங்கரமான போராட்டங்கள், காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு எங்களுக்கு பழைய ஆட்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. எதுவுமே எத்தனை கோடி போடாலும் சொல்லி காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். அதனால அந்த காம்ப்ரமைஸ் ஆக சொல்லும் பொழுது என்னுடைய இருதயம் அது எத்தனை கோடி போனாலும் சரி, ஆண்டவர் தேவன் ஒரு ஆலயத்தை உடைச்சா இன்னொரு ஆலயத்தை கர்த்தர் கட்டி தருவார். அது மாத்திரமல்ல, இந்தியா எங்கிலும் கர்த்தர் நாமம் பிரசங்கிக்கப்படும். தேவனுடைய திட்டங்கள் வரும்போது ஒரு ஆச்சரியமானவராக இருந்ததால ஒரு நிமிஷத்துல ஒரு காலி படகு, பேருடைய காலி படகு ஒரு நிமிஷத்துல நிரப்பி விடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள கடவுள் இந்த உலகத்திற்கு தேவை. அவர்கள் ஆச்சரியப்படுகிறார் அந்த நாட்கள்ல. அதே ஆச்சரியத்தை நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் உருவாக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னுடைய பெந்தகோஸ்து சபைகளுக்கு, என்னுடைய சபைகள் 28 ஸ்டேட்ஸ்ல இருக்கு. அப்ப நான் சொல்லுவேன், ஒவ்வொரு நம்முடைய சபைகள் வருகிற நாட்கள்ல அநேக ஜட்ஜிகளை வருகிற நாட்கள்ல ஒரு பெரிய காரியம் நமக்காக போரிடுவதற்கு, தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்னும் அதிகம் இருக்க வேண்டும். அடிக்கடி யோசிக்க ஒரு வாசனம், பவுல் சொல்லுவான், சாவியனுக்கு ஆதாயம் கிறிஸ்தியனுக்கு ஜீவன். அப்ப என்ன அர்த்தம்? நான் உயிரோடு இருந்தா உமக்கு நல்லது, நான் செத்தா எனக்கு நல்லது. நான் உயிரோடு இருந்தா உமக்கு நல்லது, ஊழியம் செஞ்சுட்டே இருப்பேன். செத்தா நிம்மதியா பரலோகத்துக்கு உதவுவாங்க. கடைசி நாட்கள்ல ஆண்டவர் நான் எனக்கு கொடுத்த பெரிய 12 பேரை ஆண்டவர் உருவாக்க போறார்கள் இந்தியாவில். இந்த 12 பேர்கள் ஆண்டவர் தேவனுக்காக போராட போறார்கள். இந்த தேசத்தை தேவனுக்காக படைக்க கர்த்தர் பெரிய மகாபெரிய திட்டத்தை வச்சிருப்பார் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆக ஆண்டவருடைய திட்டங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பரிசுத்தராய் இருக்கின்றார். அப்போ பார்க்கும் பொழுது ஓல்ட் டெஸ்டமென்ட்ல எதெல்லாம் முதல் பிறகுதோ அவையெல்லாம் பரிசுத்தம். மிருக ஜீவன்கள் கூட பரிசுத்தமாய் முதல் பிறக்கிற குழந்தைகள். அப்போ ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் என்ற ஹோலினஸ் என்ன அர்த்தம்னா, தட்ஸ் ஹிஸ் கேரக்டர். அவருடைய கேரக்டர் ஹோலி தான். உலகத்துல அவரை யாராலையும் கம்பேர் பண்ணவே முடியாது. அத்தனையோ தேவன். அடோனா என்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா, God of Lord of all lords என்று வாசிக்கிறோம். பார்க்கும்போது அது என்ன, இஸ் மை எஜமானர், ஓனர் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு. அடோனாய் என்ற 3 வார்டு, ஓனர், ரூலர் அண்ட் லார்ட் ஆஃப் ஆல் லார்ட்ஸ். அந்த வார்த்தையில ரொம்ப தொட்டுச்சு அடோனாய் என்ற வேர்டு. ஏன்னா இதுல கோர்ட்டுக்கு போனா நான் 68 முறை கோர்ட்டுக்கு போனேன். அதனால அந்த லார்டுன்ற வேர்டு என்ன ரொம்ப தொட்டுச்சு. என்னடா இவர் லார்டு அப்படின்னு, லார்ட்னா கூட லார்டு தான். ஆனா அதை நான் அதிகமா திங்க் பண்ணும்போது இந்த வார்த்தை எனக்கு வந்துச்சு. நீ இனிமே கூப்பிடும் பொழுது லார்டு கூப்பிடாத, அடோனாய்னு கூப்பிடு. ஏன்னா லார்ட் ஆஃப் ஆல் லார்ட்ஸ். அந்த வார்டு எனக்கு ரொம்ப ரொம்ப டச் ஆச்சு. நான் என் பிள்ளைங்க, என்னுடைய சர்ச் பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தேன், இனிமே கூப்பிடும் பொழுது அடோனாய்னு கூப்பிடுங்க. நம்முடைய ஆண்டவர் 30 கோடி தேவர்கள் ஒரு தேவர் இல்ல, லார்ட் ஆஃப் ஆல் லார்ட்ஸ். அதுபோல கர்த்தருடைய திட்டங்கள். 3வது காரியம் பார்க்கணும், சாங்சுரி. ஆண்டவர் வெறும் மாட்டுத்தோட்டத்திலே நம்ம பார்க்கறதில்ல, ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்து விடுகிறார். ஆலயத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் அவர் சரி செய்கின்றார். ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறார். தேவ திட்டங்கள் அங்கே நிறைவேறுகிறதை பார்க்கின்றோம். அப்போ ஒவ்வொரு தேவ ஆலயம் இயேசு என்ன நினைக்கிறாரோ அப்படியாய் மாற வேண்டும். ஒவ்வொரு தேவாலயத்திலும் தேவனுடைய திட்டங்கள், ஆசீர்வாதங்கள் மாற வேண்டும். யூபியில ஆல் கிறிஸ்டியன் ஸ்டேட் பிரசிடென்டா இருக்கும் பொழுது அங்க ஒரு பெரிய கேஸ் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, ஒரு கன்வர்ஷன் ஆயிடுச்சு. கன்வர்ஷன் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பாஸ்டர் மேல கன்வெர்ட் பண்ணிட்டாரு, கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டு அவர் குற்றவாளி உள்ள நிக்கிறார். அப்ப
அப்ப ஜட்ஜி கேட்கிறாரு, are you converted? Did you convert this person? அப்படி கேட்கிறாரு. அப்ப அந்த பாஸ்டர் ரொம்ப ஹம்பலா, my lord, I didn't convert anybody, my lord, only Holy Spirit, my lord அப்படின்றாரு. அந்த ஜட்ஜ் உண்மையா நடந்து சத்தியமா நடந்து சொல்றாரு. அந்த ஜட்ஜ் சொல்றாரு, who is that Holy Spirit? Arrest him அப்படின்றாரு. அப்ப எங்களுடைய ஆளுடைய கிறிஸ்தவ ஒரு பெரிய தப்பா பண்ணிட்டு இருக்கோம். அது அரெஸ்ட் பண்ணி கடைசியில அப்புறம் அந்த ஜட்ஜ் கிட்ட போய் இன்னொரு சொல்றாரு, ஹோலி ஸ்பிரிட் இருந்து அந்த திருத்துவத்துல 3வது கடவுள் அவர் இங்க இல்ல, அவர் மேல இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன அதுக்கப்புறம் அந்த பாஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ கன்வர்ஷன் மதம் மாற்றத்துக்காக கடவுள் நமக்கு அழைக்கல, மனமாற்றத்தை கர்த்தர் மூலமாய் கொண்டு வருகிறார் என்பது இந்த தேசத்துக்கு இன்னும் புரியாத புதிராக இருக்கிறது. அதற்காக நாம் பாட வேண்டும். கடைசியாக சொல்லி முடிக்கிற டைம் ஆகி போய் 4வது காரியம், God of light, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். அப்ப அந்த வெளிச்சத்தை எல்லா இடங்களிலும் கொண்டு செல்ல வேண்டும். நான் வருஷத்துக்கு ஒரு முறை ராஜமுந்திரி ஒரு இடத்துல கூட்டத்துக்கு போவேன். அந்த கூட்டத்துக்கு போகும்பொழுது அங்கே ஒரு போதகர் இருக்கிறாரு. அவர் அந்த என்ன அழைப்பார். அப்போ ஒரு நாள் சொன்னார், பாஸ்டர் காலையில ஒரு 5 மணிக்கு வர முடியுமான்னு கேட்டாரு. இல்லையா, நீங்க மீட்டிங் நீங்க 9 o'clock தானே போட்டிருக்கீங்க, இல்ல ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ் வச்சிருக்க மார்னிங் 5 o'clock, can you come for the service? சரி பாஸ்டர் வரேன். போனா அந்த புல்பீட்டுக்கு பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாரு. நான் சொன்னேன், அவர்கிட்ட நானும் பழங்கள் ஷூலாம் கைட்டு விட்டுட்டு பழங்கள் போட்டு பக்கத்துல உட்காந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்க போய் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. சரின்ட்டு நான் பிரசங்கம் பண்ண முடி சொன்னாரு. பாஸ்டர், இந்த புல்பீட் எப்படி கட்டினது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது பாஸ்டர். எங்க அம்மா வந்து ஹை பிராமின், அவங்க பர்மாவில் இருந்தாங்க. அவர் இயேசு தன் சொந்த ரட்சகரா 13-14 வயசுல ஏற்றுக்கொண்டாரு. அதனால அவங்க அப்பா அம்மா அவங்களை அடிச்சுட்டா, பயங்கரமா அடிச்சு ரூம்ல வச்சு கூட்டிட்டாங்க. இந்த அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்பாவோட எங்க அம்மாவுடைய அக்கா வந்தாங்க. வந்த உடனே ஏன் இவ்வளவு இப்படி துன்புறுத்துற, நாங்களை படிக்க வச்சு கொண்டு அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போயிட்டு அவங்களும் அந்த பொண்ணை கொண்டு போயிட்டு எங்க அம்மாவை கொண்டு போயிட்டு ரூம்ல பூட்டி வச்சுட்டாங்க. எங்க அம்மா ஒரு சாப்பிடாம கொள்ளாம அந்த வேதாகமத்தை அந்த அம்மா கிழிச்சு போட்டாங்க. தூள் கிழிச்சு நெருப்புல வச்சு இது பண்ணிட்டாங்க, எரிச்சிட்டாங்க. எங்க அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்களாம் அந்த 14 வயசுல. அப்ப அவங்க அக்கா என்ன பண்ணாங்களாம், கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ரூமை திறந்துட்டு அவங்க ஒரு வேத புத்தகத்தை கொண்டாந்து எங்க அம்மா கையில கொடுத்துருக்காங்க. நீ அழாத, உனக்கு முன்னாடியே நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆனா யாருக்கும் தெரியாது இது, நான் இயேசுவை ராத்திரி பகலாம் ஆராதிப்பேன் அப்படின்னு சொல்லி வேத புத்தகம். அன்னைக்கு எங்க அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிறகு அவர்கள் ஒரு கிறிஸ்தவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராஜமுந்திரி வந்தாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில என்ன பண்ணுவாங்க, போயிட்டு பிரசங்கம் பண்ண போவாங்க. அந்த இருக்கிற கிராமங்கள்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க. அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த கல்லால கூழாங்கலால எடுத்து அந்த கல் எடுத்து நாத்து ஓட்டுறதுலாம் எடுத்து அடிப்பாங்க. அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த அடி தாங்க முடியாம தான் மேல இருக்கிற ஷால்ல அப்படியே இந்த ஷால் போடும்போது நாங்க நினைச்சுக்கிட்டோம், அந்த அம்மாவை நினைச்சுக்கிட்டோம். அப்படி ஷால்ல எல்லாம் அடியும் இந்த பக்கமா அடி வாங்கிட்டு அந்த கூழாங்கலாம் அப்படியே கலெக்ட் பண்ணி தன் ஷால்களை போட்டுட்டு நேரா வீட்டுல கொண்டு கொட்டி வைப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் அடி வாங்கி இந்த ஸ்டேஜ் முழுவதும் கச்சிதமான கூழாங்கல், அந்த கூழாங்கல்ல கட்டதான் இந்த குறிப்பிட்டு, பாஸ்டர் நீங்க பிரசவம் பண்ணும்பொழுது எங்க அம்மாவை நினைச்சுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த அருமையான தாசன் அந்த பாஸ்டர் என்ன சொல்றாரு, நினைக்கிறார். ஒவ்வொருவரும் நம்மை பார்க்க நமக்கு நல்ல கம்ஃபர்ட் லைஃப் கத்தர் கொடுத்திருக்கிறார், ஒரு குறையும் இல்லை. ஆனா இயேசுக்கு யார் நிக்க போறோம், இயேசுடைய ஒளியை எப்படி நாம் கொண்டு செல்லப்படும். இந்தியா கொரோனாக்கு முன்பு கொரோனாக்கு பின்புன்ற மாதிரி கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் போயிடுச்சு. கொரோனாக்கு முன் கொரோனாக்கு பின் ஆண்டவர் நம்ம உயிரோடு 3500 பாஸ்டர்கள் செத்து போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் உயிரோடு கூட வச்சிருக்கார். இந்த நாட்கள்ல நம்ம அனைவரும் ஒன்றாக சேர்ந்திருக்கோம். இயேசு என்ற ஒரு அருமையான
ஆண்டவரை உலகத்திற்கு, இந்த இந்தியாவுக்கு முதல்ல கொண்டு செல்ல வேண்டும். எங்கு பார்த்தாலும் சிலுவை கொடி கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கு பார்த்தாலும் இயேசுவின் வெளிச்சம் பரவ வேண்டும் என்று உங்க இயேசுவின் நாமத்திலே இந்த அருமையான வாழ்த்து சொல்லி ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லி முடிக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்து பிறப்பின் செய்தியை மிக தெளிவாகவும் அழகாகவும் எடுத்துரைத்த ஆயர் எடிசன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். குழந்தைகள் என்றாலே மகிழ்ச்சி, அவர்களின் ஒவ்வொரு அசைவும் ஆனந்தம். இந்த குழந்தைகள் நம் மீட்பர் இயேசு பாலனுக்காக பாடும் தாலாட்டை இப்பொழுது நாம் கேட்கலாமா? சில டைம் நடந்துருக்கு. எர்த்தடிச்சுதான் பைத்தியம், அது எர்த்து தான் ஃபஸ்ட்டு இது போனால் நல்லா செய்யணும். எனக்கு அந்த மாதிரி ஆகும் சில டைம். ஹலோ, என்னடா கொடுக்கலையாடா இன்னும்? அதேடா சரி, அது ஓகே. அது போய் போய் சீக்கிரம் கொடுறாங்க. ஒரு ஈவெண்ட்ல இருக்கா, நான் கூப்பிட்றேன்டா. புரியல, ஏதோ ஒன்று போட்டு கொடுறா. ஃபார்ம் கொடுத்துடலாம். நான் பார்க்குறேன். பேக்லேருந்து எடுக்கணும் நான் பொருள் எடுத்து அப்படி வேடா. உலகமெல்லாம் ஹலோ, வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை, ஆன்மாவே உனக்காக வாழ்ந்தால் கவலை இல்லை. முடிச்சுட்டு ராசியர் நீங்கள் பார்த்துக்கலாம், கிளம்புறாங்க. ப்ரெஸ் மீட் மாறாங்க, அப்படியே திரும்பி வச்சுட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க திரும்பி ராஜசேகரன் இன்னும் ரீசார்ஜ் பண்ணணும். ஏன்னா உடனே பம்ப்டுறேன். இல்லை அவ்வளோதான், இங்கே அப்படியே செட் பண்ணுறது தான், பைக்கு தான். நான் ரெக்கார்ட் போடுறதுனால இங்கே ஆகும்ல. நீங்கள் நவுத்துறப்போ அப்படியே சேர்த்து எடுத்துன்னு போய் நவுத்திட்டு லிங்க் அனுப்பிச்சு விடுறேன் தலைவர். தானே கையை கீழே போட்டேனே. லிங்க் அனுப்பிச்சு விடவா?
ஆமாம் நான் ஒரு பாயிண்ட் தானே சார்ஜரே எவ்வளோ பாயிண்ட் இருந்தாலும் போடுறோம் ரெக்கார்டிங். சிறப்பாக பாடி இயேசு பாலகனையும் நம்மையும் மகிழ்வித்த குழந்தைகளையும் இவர்களை தயார் செய்து அழைத்து வந்த அருட்தந்தை ரிச்சி வின்சென்ட் அவர்களுக்கும் நம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, அனைத்து அருட்தந்தையர்கள், அருட் சகோதரிகள் மேலவர் ஒரு கிறிஸ்தவ ஒன்றிப்பு ஜெபம். அந்த ஜெபத்தை வல்லமையாய் கரங்களை கோர்த்து கொண்டு நாம் ஜெபிக்க போறோம். சிஸ்டர்ஸ் மேல வாங்க. எங்க சேர்ச்சில் எங்க ஏரியாவில் இருக்கிறாங்க. ப்ரோ 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 கையை அதிகமாக நீட்டாது ப்ரோ, லைவ் போயிட்டு இருக்கு. சும்மா சும்மா நீட்டாதீங்க. குழந்தைங்க முன்னாடி வந்து உட்காந்துருங்களேன். Go and sit there. Here. Go. Go and sit in the steps. கீழே போயிடுங்க, கீழே இருந்து போயிடுங்க. உட்காரு. சரி, அப்படியே உட்காருங்க. Please sit. Kneel down. Yeah. Kneel down. That's fine. Kneel down. இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். இது கிறிஸ்தவ ஒன்றிப்பு என்பதனுடைய அடையாளம், சாரம்சம். இது இந்த எக்குமெனிக்கல் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் இந்த ஜெபத்தில், இந்த இணைப்பு ஜெபத்தில் தான் உயிரோட்டம் பெறுகிறது. எனவே இணைந்து அனைத்து ஆயர்களும், குருக்களும், அருட் சகோதரிகளும் கரங்களை கோர்த்து கொண்டு இந்த ஜெபத்தை நாம வல்லமையாய் ஜெபிக்க இருக்கிறோம். ஒரு நிமிட ஜெபம் இது. இந்த ஜெபம் முடிந்த பிறகு கிறிஸ்துமஸ் கேக் கட் பண்ணுவோம். பிறகு ஒரு பாடல், தேங்க்ஸ் கிவிங், அவ்வளவுதான். ப்ரோக்ராம் முடிஞ்சது. ஐயா ஆயர் பிரின்ஸ் மாறன் அவர்கள் இந்த கிறிஸ்தவ ஒன்றிப்பு ஜெபத்தை நமக்காக வழிநடத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் அனைவரும் ஒருமனப்பட்டு இந்த நாளிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே வாசித்தது போல பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள் என்ற வார்த்தைப்படி இப்பொழுதும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை முன்னிட்டு நாம் யாவரும் இங்கே ஒன்றாய் ஒருமனப்பட்டு இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் மத்தியிலே அசைவாடுவாராக. தேவரீர் இந்த எக்குமெனிக்கல் ஆண்டவரே எங்களை ஒன்றிணைத்திருக்கிறது. நாங்கள் தனித்தனியாக போராடி வந்தோம். இப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஒன்றாக தேவரீர் நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும்படி, நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே கனம் பண்ணும்படி, நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் சமூகத்தில் நிற்கும்படி கிருபை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுது ஒருவனத்தினால் நாங்கள் நிறைந்திருக்கிறதுனாலே பரிசுத்த ஆவியாகிய தேவன் எப்பொழுது எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக, எங்களை நீர் ஒருங்கிணைத்தீர் ஆண்டவரே. இந்த ஒருங்கிணைப்பானது தேவரின் தொடரை கிருபை காண ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தேவரீர். தேசத்திலே எழுப்புதலை கட்டளையிடுவோம். தேசத்தில் ஆண்டவரே உமக்கு விரோதமாக எழுந்திருக்கிறவரை நாங்கள் ஒருமனப்பட்டு எதிர்த்து நின்று வெற்றி காணவும் நீங்க கிருபை தர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறேன். தேவரீர் இப்பொழுதும் இறங்கும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஈக்குமெனிக்கல் மூவ்மென்ட் ஆகப்பட்டது ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் உழைத்திருக்கிறது. உங்களுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படியே இருக்கும். இந்த குழந்தைங்க கொஞ்சம் தள்ளிங்க. அந்த கேக் மட்டும் எடுத்துட்டு வாங்க சென்ட்ரா. அப்படியே அந்த பெரிய டேபிள்
ஊக்கமளிக்கும் விதத்தில் தன்னுடைய எழுப்புதல் வழியாக மிக அழகாக ஜெபித்த ஆயர் பிரின்ஸ் மாறன் ஐயா அவர்களுக்கு